லாஸ்ட் 2 டேஸாகவே நான்வெஜ்ஜாகவே சாப்பிட்ற மாதிரி இருந்தது. சரி இன்றைக்கி சிம்பிளாக வெஜ்ஜு செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு பிரியாணி சாப்பிடணும் போல் இருக்குது. கொஞ்சமாக சிக்கன் வாங்கிட்டு வந்து தரேன், பிரியாணி செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி சொன்னார். வீட்டில் பிரியாணி செய்கிறதுக்கு புதினாலேருந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னால் இருக்கிறத வச்சு செய் நல்லா தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி இன்றைக்கி ரெடிமேட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பேக்கெட் வாங்கிட்டு வந்துருங்க, செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் வாங்கிட்டு வர்றதுக்குள்ளேயே பாதி வேலை முடிச்சு வச்சுருந்தேன். ஒரு 300 கிராம் சிக்கன் போல் தான் வாங்கிட்டு வந்திருந்தார். இன்றைக்கி வந்து பாஸ்மதி ரைஸில் தான் வந்து பிரியாணி செஞ்சுருந்தேன். சென்னையில் இருக்கும்போது பாஸ்மதி ரைஸில் சாப்பிட்ருக்கேன். பட் இங்கே வந்து எப்போவுமே சீரக சம்பா தான். இன்றைக்கி அதில் ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன். மேலாக கஸ்தூரி மெத்திலாம் ஃப்ளேவருக்கு தூவி போட்டு தம் போடாமல் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். பிரியாணி வந்து சூப்பராக வெந்து வந்திருந்தது. பட் ஆனால் இந்த குக்கரில் லைட்டாக அடி பிடிச்சிருச்சு. கொஞ்சம் க்ராசரிஸ் எல்லாம் வாங்க வேண்டியது. அதனால ஒரு 12:30க்கு லஞ்ச் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே லிஸ்ட்டு போட்டு கடைக்கு போய் க்ராசரிஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. முட்டை இல்லாமல் பிரியாணியா அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக சொல்லி முட்டையும் வேக வச்சு சூப்பரான சாப்பாடு சாப்பிட்டாச்சு.